ஒரு காட்டில் வாழ்வில் முழு திருப்தியுடன் ஒரு காகம் வாழ்ந்து வந்தது. ஒரு நாள் அது ஒரு அன்னத்தை பார்த்தது. இந்த அன்னம் மிகவும் வெண்மையாக இருக்கிறது, நான் மிகவும் கருப்பாக இருக்கிறேன் என நினைத்தது. அன்னம்தான் இந்த உலகிலேயே மிகவும் மகிழ்வான பறவை அப்படின்னு காகம் நினச்சிச்சு. தன்னோட எண்ணத்தை அந்த அன்னத்திடம் காகம் சொன்னிச்சான். இந்த காட்டிலேயே நான் தான் மகிழ்வான பறவைன்னு நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன் உன்னை பார்க்குற வரைக்கும் அப்படின்னு காகம் சொன்னிச்சான். அதுக்கு அன்னம் பதில் சொன்னிச்சான், நான் தான் இங்கு மிகவும் மகிழ்வான பறவை என நினைத்து கொண்டிருந்தேன் நான் ஒரு கிளியை பார்க்கும் வரை அப்படின்னு சொன்னிச்சான் அன்னம். அதற்கு 2 வண்ணங்கள், இந்த படைப்பில் மிகவும் மகிழ்வான பறவை அந்த கிளிதான் என நான் இப்போது நினைக்கிறேன் என்றது. அதுக்கப்புறம் அந்த காகம் கிளியை பார்க்க போச்சு. கிளிக்கிட்ட நடந்ததை சொன்னிச்சு காகம். அதுக்கு கிளி, நான் தான் மிகவும் மகிழ்வான பறவை நானும் நினச்சிட்டு இருந்தேன் ஒரு மயிலை பார்க்குற வரைக்கும். எனக்கோ 2 வண்ணங்கள் தான், ஆனால் அந்த மயிலுக்கு பல வண்ணங்கள் இருக்கின்றன அப்படின்னு சொன்னிச்சான் கிளி. அதுக்கப்புறம் அந்த காகம் மிருக காட்சி சாலை வழியாக அந்த மயிலை பார்த்து போச்சு. அங்கே 100கணக்கான பார்வையாளர்கள் கூடி பார்த்து கொண்டிருந்த மயிலை சந்திச்சிச்சு. அங்கே கூடியிருந்தவர்கள் எல்லாம் போன பின்பு, அன்பு மயிலே, நீ மிக அழகு, தினமும் உன்னை ஆயிரக்கணக்கானவர்கள் வந்து பார்க்கிறார்கள். மக்கள் என்னை பார்த்தவுடன் ஹேய் சு என விரட்டுகிறார்கள் அப்படின்னு காகம் சொன்னிச்சு. அதுக்கு மயில் சொன்னிச்சான், நான் தான் இந்த பூமியிலேயே மிக அழகான மற்றும் மகிழ்வான பறவை என எப்போதும் நினைத்திருந்தேன். ஆனால் என்னுடைய அழகின் காரணமாக இந்த மிருக காட்சி சாலையில் அடைப்பட்டிருக்கிறேன். நான் இந்த மிருக காட்சி சாலையை மிக கவனமாக சோதிக்கிறேன். இங்கு கூண்டில் அடைக்கப்படாத பறவை நீ மட்டும்தான் என்பதை தெரிந்து கொண்டிருக்கிறேன். கடந்த சில நாட்களாக நான் ஒரு காகமாக இருந்திருந்தால் மிக மகிழ்வாக எல்லா இடங்களுக்கும் சென்று வரலாம் தானே அப்படின்னு மயில் சொன்னிச்சான். இந்த கதையிலேருந்து நாம் என்ன தெரிஞ்சுக்கிறோம்? நாம் பிறரை போல இருக்க நினைக்காமல் நாம் நாமாகவே இருக்க வேண்டும்.